அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு. ஜும்மாவுக்கு வராத சிறுவர் மற்றும் பெண்களின் மீது குளிப்பு அவசியமா? யாருக்கு ஜும்மா கடமையோ அவரே குளிப்பது அவசியம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் உங்களில் எவரும் ஜும்மாவுக்கு வந்தால் குளித்து கொள்ளட்டும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை பற்றி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கிறார்கள். மேலும் ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீது கடமையாகும். மேலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் பிறப்பால் பிந்தியவர்கள், மறுமையில் முந்தியவர்களாகவும், எனினும் அவர்கள் நமக்கு முன்பே வேதம் கொடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நாளில் அவர்கள் முரண்பட்டனர். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டினான். மக்கள் நம்மையே பின்தொடர்கிறார்கள். எவ்வாறெனில், நமக்கு இன்று ஜும்மா என்றால் நாளைக்கு யூதர்களுக்கும் அதற்கு மறுநாள் கிறித்தவர்களுக்கும் வார வழிபாடு நடத்துகின்றனர் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் 7 நாட்களுக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 நாட்களுக்கு ஒரு முறை தலையும் மேனியையும் கழுவி குளிப்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையாகும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.